மச்சான் செக் போஸ்ட் அடி மாட்னோ நொக்கங்கள் பிரிச்சிடுவாங்கடி. ஏய் பேசாம இருக்கிறியா? गाड़ी रुको और निकल कहाँ से आ रहा हो यहाँ पर निकल மச்சான் போயிடலாமாடா? ஏய் பாத்திர போறடா. பேசாம போயிடலாம் திரும்பி போட. பின்னாடி பஸ்ரா மாட்டணும் உள்ளதான். உள்ள போனா கூட பரவாயில்லடா, பணம் போயிருண்டா. Hey, what happened? Nothing. हाँ तू आगे आओ, आओ जल्दी आओ. ஏய் வண்டி உள்ள வை. बस रुको. Are you from Tamil Nadu? Sir, அது Yeah. Show me license. Dicky open. Hey, sir. Dicky open. तुम दोनों के बीच झगड़ा नहीं है ना? ए पुलिस, हमारा दोस्त है, गाड़ी चेक करने का जरूरत नहीं है। नहीं साहब, नहीं करेंगे। ये लीजिए। इरिडा जाइए। चल हम तुम एक कमरे में बंद ஏய் ஏன் அந்த போலீஸை பார்த்து பயந்தீங்க? டேய் கேக்குறாங்களா சொல்லுங்கடா. 3 பேரும் தான். நான் வெறும் கிளீனர் தான். உண்மையா சொல்லுங்க, கார்ல என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது, வேணா காரை செக் பண்ணிக்கங்க. வாய முறா, அது ஒண்ணுல நர்ஸ். சி ஒண்ணுல சிஸ்டர், 3 பேருக்கு ஹிந்தி தெரியாதா? அவன் ரகு உண்மையா சொல்லுங்க. தேவையாடா? மச்சான் டென்ஷன் ஆகாதடா. ஹேய் நீ வேற, நாங்க 3 பேரும் ஆம்பளைங்க, நீ ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வேற. எங்க உன்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க போறாங்க, நாங்க பயந்துட்டோம். இங்க பார், என்னால உன்னை பிடிக்காம இருந்தாலும் வண்டியில வரப்ப பாக்குறவங்க உன்னை தப்பா நினைச்சிடக்கூடாது. அந்த நல்ல எண்ணத்துல என்ன சொல்றேன்னு தெரியாம பேந்த மேல முழிச்சோம். அதை விட்டு போலீஸ்காரமா கேள்வி கேட்கற. டென்ஷன் ஆகுற. கூல். அது இல்லாம நீ எங்க ஃப்ரெண்டு வேற. என்னது ஃப்ரெண்டா? இல்லையா? அப்ப கிளம்பு, நாங்க கிளம்புறோம். டேய் வாடா. இருடா. அது வந்து ஒரே ஹோட்டல்ல தங்கி இருக்கோம், பேசியிருக்கோம், பழகி இருக்கோம். அதான். எப்படி ஒரு 40 வருஷம் பழகி இருப்போமா? பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல ஒன்னா பேசி பழகி இருக்கோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? I am going to treat you all. ட்ரீட்? மச்சான் இவன் கணக்கில் 100 ரூபா கழிஞ்சு போச்சு, குறிச்சு வச்சுக்கோ. ஒய்யால பணத்தை எடுத்து போயிட்டு இருக்கா, ஓவரா ரசிச்சுக்கிட்டு இருக்க. என் பாக்கெட் தானே. பாக்கெட்டு ஓன் பாக்கெட்டு, பணம் 3 பேர் பணம்ல. பொண்ணாடாவ மாப்பிள்ள, முதல்ல இவளை காட்டி விடணும், இல்ல சொத்து புறம் போயிரும். ஆமா மச்சான். ஹலோ, உன் ரூம் புடியா? ரூம் नहीं என்ன ஹிந்தில பேசுறான்? हिंदी தெரியாது சிங்கம். யோ பின்ன ஹிந்தி சீரியல் உளுந்து சிரிச்சு பார்த்துட்டு இருப்ப? சும்மா ஆக்டிங் பா. One room, all sleep, give. सर होटल है, एक रूम में 2 आदमी, ये कोई धर्मशाला नहीं 6 आदमी सोने के लिए. இது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஒரு ரூம்ல ஒரு ஆளு 2 ஆளு தங்கலாம், ஒரு ஊரே தங்குறதுக்கு இது ஒண்ணு அன்னச்சத்திரம் இல்லைன்னு சொல்றேன். सर पैसा दो, कुछ भी दो, रूम नहीं है. ये बात आपको समझ में नहीं आता मैं क्या बोल रहा हूँ? துப்பாக்கி வச்சா தானே அடங்குறாங்க. தொடர்ந்து மேல இடத்துல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குண்ணே. எடுக்காது. நாம எடுத்து
எடுக்கலண்ணா ஏதாவது பெரிய பிரச்சனையாகிட போகுதுண்ணே. 236 மிஸ்டு கால்ண்ணே. சிங்கத்துக்கு ட்ரை பண்ண. தலைவர் கட் பண்ணு. 343 மிஸ்டு கால். முன்னாடி எல்லா கடவுளோட 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பேசுவேன். இப்ப கடவுளை நிமிஷத்துக்கு 10 முறை ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே. விடு சிங்கம், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா வலிக்கத்தான் செய்யும். என் பிரச்சனை அது இல்லையா, வேற என்ன? காதல், லவ். என்னையே எனக்கு பிடிக்க வச்ச காதல். என்னையால நம்பவே முடியலையே சிங்கம். தெலுங்கு படத்துல வில்லன் காதல் வந்தா நம்புறீங்க, எனக்கு வந்தா நம்ப மாட்டீங்களா? விதி. அத விடுனே, உன் காதல் கதையை கொஞ்சம் சொல்லுனே. அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம், வேலை நிறைய இருக்கு. மேட்ரை சீக்கிரம் சொல்லுப்பா. उषा 1981 एक तुझे के लिए के बालचंद्र, लक्ष्मीकांत प्यारेलाल, एसपीबी, लता मंगेशकर. அவளை பார்த்த முத நாளே அவதான் என் உயிரின் ஆயிடுச்சு. அவளுக்கு ஏதோ என்னுடைய அடக்கம், சாஃப்ட் அப்ரோச், என்னுடைய அழகு பிடிச்சு போச்சு. ஒரு சின்ன நட்பு, அந்த நட்பு காதலா மாறி, ஸ்ட்ராங்கான காதலா மாறி. இன்ஃபேக்ட் இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஏக் துஜே கே லியே வர்ற ஜோடி, இந்த ஜோடிக்கு முன்னாடி ஒண்ணு இல்லைங்கிற பெரிய டாக். அப்போதான் ஒரு நாள் படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணோம். ஒரு சண்டே ஃபர்ஸ்ட் ஷோ போலான்னு நான் சொன்னேன். இல்ல முடியாது, வீட்டுல ஸ்ட்ரிக்ட் மேட்னிங்கிறா. எப்படி சண்டே அன்னைக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம், 4 காசு பார்க்கலாம். முடியாதுன்ட்டா. எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோங்கிற மேட்னிங்கிற. ஃபர்ஸ்ட் ஷோ மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ பிளேட் எடுத்து ஒரே கிளி போட்டேன். நான் காதலிச்ச காதலி என் கண்ணுக்கு முன்னாடி துட்டிக்க துட்டிக்க போயிட்டா. என் காதல் எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. தன் காதலுக்காக ஒரு ஷோ தள்ள முடியலன்னா எதுக்கு மண்ணாங்கட்டி காதல் போ. तेरे मेरे बीच में தலைவருக்காக ஒரு ஷோ தள்ளி போட முடியலன்னா இது ஒரு காதலா? தெய்வம்யா தெய்வம். குறைஞ்சது 20 கோடி ரூபா உன் தொகுதிக்கு தேவைப்படுது. எலெக்ஷனுக்கும் இன்னும் 20 நாள் தான் இருக்கு. ஆனா தொகுதி மக்களை நான் இன்னும் போய் சந்திக்கல. பணம் வசூலாச்சா இல்லையா? ஆயிடுச்சுங்க. அப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சிருயா? நம்பிக்கை இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்றது விதை போடுற மாதிரி, ஆனா பணம் கொடுக்கறது மரமே நடுற மாதிரி. நம்பிக்கை இருந்தா மட்டும் பத்தாதியா? இப்பெல்லாம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு பணமும் நகையும் கொடுத்தாகணும். இல்லைன்னா உன்னை ஜெயிக்க விட மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரனோட ஹிட் லிஸ்ட்ல முதல்ல உன் பேர் தான் இருக்கு. அடுத்து நீ ஜெயிச்சப்பறம் தான் நம்ம மீட் பண்றோம். இப்ப கிளம்பு. மச்சான், இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், கண்டதை வாங்காத. என்ன புரிஞ்சுதா? இவனுக்கு பள்ளி மிட்டாய் கொடுத்துருங்க. அவனுக்கு ஒரு செயின் எடுத்து கொடுங்க, திண்டு விட்டு சாகட்டும். மச்சான், இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ. அது மச்சான், ஏய் என்ன மச்சான்? மரியாதையா சொல்லு, யார் நீ? அசின் குடும்பம் உனக்கு எப்படி பழக்கம்? நடிகைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நான் வந்து அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன? நடிகை அசினோட. ஏய் என்ன கேள்வி மாப்பிள்ள, இவ அசின் வீட்டு வேலைக்காரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் திருட்டு போயிடுச்சு, வேலைக்காரிக்கு வலை வச்சுன்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க. அந்த வலையிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தவதே அவ. நல்லவமா நடிச்சு நம்மளை ஏமாத்தி விட்டா. ஆமா மச்சான், நான் கூட படிச்சிருக்கேன். ஆரம்பத்திலிருந்தே இவன் மேல ஒரு டவுட் தான். இதை நீ நம்புறியா? இல்ல, அப்போ நீ அது உண்மையா சொல்லு. யார் நீ? நான் நடிகை அசினோட தங்கச்சி. அசினோட சிஸ்டர்?
என் அக்காவை தேடி தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப திடீர்னு ஷூட்டிங் சுவிட்சர்லாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. என் கையில இருந்த லக்கேஜும் திருட்டு போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தப்பதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க. சரி, வீட்டுக்கு போக வேண்டியானே? எதுக்கு இங்கே சுத்திக்கிட்டு திர்ற? ஏற்கனவே வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம். எங்களை ஏன் தொல்லை பண்ற? உங்க கூட பழகினதுல எனக்கு பிடிச்சு போச்சு, அதனாலதான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அக்கா வந்ததும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சரி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மச்சான். ஏய், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ஏய் இருடா, எங்களை கேட்காம நீ பாட்ட முடிவு எடுக்கிற? மச்சான் ஒரு நிமிஷம் வா. ஏய் சொல்லு மச்சான், என்னுடைய ஆம்பிஷனே தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு அப்படியே ஹிந்திக்கு போயிட்டு ஷாருக்கானு சல்மானுக்கான ரேஞ்சுக்கு அப்படியே வேர்ல்டு ஸ்டார் ஆயிடும். உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு எலெக்ஷன்ல நீ ஒரு விஐபி ஆகணும்னா ஒரு நடிகையுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். நீ போயிட்டு ரகு கிட்ட அவளை விரட்ட வேணான்னு சொல்லு. அவன் நம்ம கூட இருந்தாதான் நமக்கு பிளஸ். நீ என்ன சொல்ற? அநியாயத்துக்கு யோசிக்கிறே மாப்ள. வாடா. யமுனா பெரிய பணக்காரட்டு புண்டா, நம்ம கூட யாருக்க தெரியுமா? ஏன்? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். தப்பா நினச்சிக்கிற மாட்டீங்களே? ஏன்? அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. நம்ம ரகு இல்ல, அவன் உங்களை நினைச்சு ராத்திரி ஃபுல்லா ராத்திரி யமுனா யமுனா யமுனான்னு வளர்ற. மச்சான், அவ பணக்கார வீட்டு பொண்ணு, என்ன போய் எப்படிரா? ஏன்டா லவ் பண்ண மாட்டா? ஏன் லவ் பண்ண மாட்டா? ஓமனஸ்லயே ஆசை இருந்தா உடனே சொல்லிரு, எதுக்கும் கவலைப்படாத. பயவுள்ள ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம பிதுங்குறியா? பார்த்தா அப்படிங்கிறியா இப்படி? எஸ், இதே யா இந்த ரியாக்ஷன் அங்கேயும் பார்த்தேன். ஃபீலிங்ஸ் இருக்கு இருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. வந்துட்டீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க, ஒன்று சேர்ந்துட்டீங்க. இல்ல எங்க விட்டு எங்கேயோ போறீங்க. போயிட்டீங்க போயிட்டீங்க போயிட்டீங்க. என்றாலும்